கரூர் துயரச்சம்பவம் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. சிபிஐ விசாரணை ரத்து செய்துவிட்டு உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு வசமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நடத்தியிருந்தார். அங்கு கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தை, பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையமும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு விசாரணையும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த விசாரணையின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி இருப்பதோடு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த உத்தரவு தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பதில் மனுவை பார்க்கும்போது சிபிஐ விசாரணையை ரத்து செய்துவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு வசமே விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணையை மீண்டும் தொடரக்கூடிய வகையில் தடை உத்தரவை உச்சநீதிமன்றம் நீக்க வேண்டும் என்ற ஒரு தகவலும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணை சரியான திசையில் தான் சென்று கொண்டிருந்ததாகவும் எந்த வகையிலும் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தப்பட்டு வந்ததையும் தமிழக அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தான் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது, அதுவும் மூத்த ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்தது எனவும், மேலும் அந்த விசாரணையை நீதிமன்றம் கண்காணிப்பதாகவும் தெரிவித்திருந்ததை, அதாவது இந்த தாவேகா தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதோடு ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை தடைபெற்றிருப்பது, சிறப்பு விசாரணை குழு விசாரணையும் ரத்து செய்திருப்பது நீதியை நிலைநாட்டும் வகையில் நடுநிலையான ஒரு உத்தரவை நீதிமன்றத்தில் பிறப்பிக்க வேண்டும் என்ற வகையில் சிபிஐ விசாரணையை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாடு காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடர அனுமதிக்க வேண்டும் எனவும், ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணையை தொடர்வதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.